இந்த வீடியோவில் tailwind CSS வச்சு எப்படி இந்த அனிமேஷன் வெப்சைட் செய்யணும்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட் லோகோவை பார்த்தீங்கன்னா பவுன்சிங் எஃபெக்ட் கொடுத்துருக்குறோம். இது CSS வச்சு பண்ணல, ஃபுல்லாக tailwind CSS வச்சு தான் பண்ணியிருக்கோம். இந்த மெனு லிங்க்குக்கும் ஓவர் எஃபெக்ட் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பட்டனுக்கும் ஓவர் எஃபெக்ட் கொடுத்துக்கிறோம். இந்த வேவ் அனிமேஷனையும் tailwind CSS வச்சு தான் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு நம்ம பாப்பின்ஸ் ஃபேமிலி யூஸ் பண்ண போகிறோம். tailwind CSS-ஐ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த பாடி டேக்குள்ளே ஒரு nav டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த nav டேக்கு கிளாஸ் தரலாம். பொசிஷன் ஃபிக்ஸ்டு, டாப் 0, லெஃப்ட் 0, வித் வந்து ஃபுல்லாக கொடுத்துடலாம். பேடிங் ஒய் ஆக்சஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். அப்புறம் டிவ் டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து கண்டெய்னர் எம்எக்ஸ் ஆட்டோ, ஸோ சென்டர் ஆயிரும். ஃப்ளிக்ஸ், அப்புறம் ஜஸ்டிஃபை பிட்வீன் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு இமேஜ் டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு சோர்ஸ் தரலாம். அந்த இமேஜ் கலரும் ஒயிட்டுங்கிறனால இப்போ தெரில. ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்கு கிளாஸ் பிஜி இந்த கஸ்டமாக இந்த கலர் தரலாம். அப்புறம் ஹைட் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். ஸோ ஃபுல் ஹைட் எடுத்துக்கும். இந்த இமேஜுக்கு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணலாம். ஹைட் வந்து 8 தரலாம். அனிமேட் அண்ட் பவுன்ஸ் அப்படி கொடுக்கலாம். லோகோ பாருங்கள், பவுன்ஸ் ஆகுது. ஒரு யூஎல் க்ரியேட் பண்ணிக்கலாம். யூஎல்குள்ளே எல்ஐ க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஏடேக்குள்ளே ஹோமுங்கிற டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் எஸ்எம், ஸோ லெட்டர் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ட்ராக்கிங் வைட், இது வந்து லெட்டர் ஸ்பேஸிங்காக யூஸ் பண்ணலாம். ஐட்டம் சென்டர், ஃப்ளிக்ஸ், கேப் வந்து எக்ஸ் ஆக்சஸில் 8 தரலாம். எல்ஐ டேக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏ டேக்குக்கும் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து கர்சர் பாயிண்டர், ஸோ கர்சர் வந்து பாயிண்டர் ஆகும். ஹோம் டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் கிளிக் பண்ண முடியுது. எல்ஐ வந்து ஓவர் பண்ணும்போது ஸ்கேல் 125 கொடுத்துக்கலாம். டியூரேஷன் 300 கொடுத்துக்கலாம். PY 1 கொடுத்துக்கலாம். ஓவர் பண்ணும்போது டெக்ஸ்ட்டு வந்து கலர் மாறணும், அதனால டெக்ஸ்ட் T 400 கொடுத்துட்றேன். பாருங்கள், இந்த எல்ஐ டேகை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றிக்கிறேன். ப்ராடக்ட் அபவுட் அஸ் கான்டாக்ட். சூப்பர். அடுத்தது ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட்டனுக்கு வந்து கிளாஸ் BGT 600 கொடுத்துக்கலாம். PX 7, XXL 7 கொடுத்துக்கலாம். ரவுண்டட் ஃபுல், ஸோ ரேடியஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ட்ராக்கிங் வைட் கொடுத்துக்கலாம். ட்ராக்கிங் வைட்னா லெட்டர் ஸ்பேஸிங்காக யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால், ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். கெஸ்டாட்டன்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கு ஓவர் எஃபெக்ட் தரலாம். ஓவர் பண்ணும்போது ஸ்கேல் 110 கொடுத்துக்கலாம். டியூரேஷன் வந்து கொடுத்துக்கலாம். 300 கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஓவர் ஃபிட் ஆகலை. ஏன் ஆகலை? ஓவர் ஃபில்லிங் தப்பு. செக்ஷனுக்குள்ளே ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு சோர்ஸ் கொடுத்துடலாம். கிளாஸ் வந்து G இண்டெக்ஸ் 20 கொடுத்துடலாம். வித் வந்து 6 கொடுக்கலாம். பொசிஷன் வந்து அப்சல்யூட், லெஃப்ட் வந்து 24, டாப் 56. இந்த இமேஜ் மாதிரியே இன்னும் ஒரு 3 இமேஜ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன்.
அந்த பொசிஷன் மட்டும் மாற்றுறேன். ரைட் வந்து 96 கொடுக்கலாம், டாப் 36 கொடுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் பொசிஷன் மட்டும் மாற்றலாம். பாட்டம் 24 கொடுத்துலாம். பாருங்கள், ஒரு 4 இமேஜ் தெரியும். ஒரு div tag க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டிவ்வுக்குள்ளே ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சோர்ஸ் கொடுத்துக்கலாம். செக்ஷன் டேங்க்கு ஃப்ளிக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். px வந்து கஸ்டமாக 10% கொடுத்துக்கலாம். கஸ்டம் வேல்யூனா நம்ம அது மாதிரி ப்ராக்கெட்டில் தான் தரணும். டிவ்வுக்கு வந்து ஃப்ளிக்ஸ் 1 கொடுத்துக்கலாம். வித்து வந்து 9/12 கொடுத்துருவோம். அடுத்து இன்னொரு div tag க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கும் கிளாஸ் வந்து ஃப்ளிக்ஸ் 1 கொடுக்கலாம். h1 tag க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டை நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த இமேஜும் தெரியும், இந்த டெக்ஸ்ட்டும் தெரியும். py வந்து கஸ்டமாக 6% கொடுங்க. ஸோ பார்த்தீங்களா, இந்த டிவ்வுக்கு பேடிங் டாப் தரேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. இந்த h1 ஒரு டிவ்வு க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே எழுதிக்கலாம். கிளாஸ் வந்து அப்சல்யூட் கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்பேன் டேகை h1 எழுதலாம். கிளாஸ் அண்டர்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டு கீழே அண்டர்லைன் வரும். அந்த அண்டர்லைனோட கலரை மாற்றினால டெக்கரேஷன் T500 கொடுக்குறேன். இந்த கஸ்டமர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டு சைஸை நான் பெருசு பண்ணுறேன். டெக்ஸ்ட்டு வந்து 3XL கொடுக்குறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் லீடிங் நார்மல் கொடுத்துக்கலாம். ஸோ லைன் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். py வந்து ஒரு 6 கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பட்டனை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இன்னொரு இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சோர்ஸ் கொடுத்துக்கலாம். கிளாஸ் வந்து அப்சல்யூட், பாட்டம் 20, ரைட் வந்து 36, வித் வந்து 96 கொடுத்துலாம். ஓ, இமேஜ் சோர்ஸ் வந்து தப்பு. இது வேவ் 3 இமேஜ். இன்னொரு இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சோர்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு தான் வேவ் இமேஜ். கிளாஸ் வந்து அப்சல்யூட், g index வந்து 20, பாட்டம் 0, ரைட் 0, வித்து வந்து 2/3 கொடுத்துக்கலாம். பாருங்க, அப்புறம் இந்த வேவ் இமேஜுக்கெலாம் ஒரு அனிமேஷன் தரலாம். இந்த 4 இமேஜையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அனிமேட் பிங்க் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு வேவ் அனிமேஷனில் ஒரு எஃபெக்ட் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.